ஐ ஒன்ஸ் லான்ச்ட் அ நைட்வேர் பிராண்ட் அண்ட் அது பெரிய ட்ரீம்ஸோட நான் லான்ச் பண்ணது அண்ட் பேரு அழகி. கிட்டத்தட்ட 4 வருஷம் முன்னாடி. எல்லாருமே சூப்பரா இருக்கு, செம்மையான ஐடியா, டெஃபினட்டா சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. பை த டைம் ஐ லான்ச்ட் அந்த வெப்சைட்ல 30 சேல்ஸ் கூட ஆகல. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ் மட்டும் தான். கிட்டத்தட்ட 2,00,000 வரைக்கும் பயங்கரமான லாஸ். பிகாஸ் நான் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுனேன். ஸ்டிச் பண்ணி, டிசைன் பண்ணி எல்லாமே பண்ணேன். அண்ட் 4 இயர்ஸ் முன்னாடியே இப்போ ட்ரெண்ட்ல இருக்க குவாட் செட், ஸ்கேலப் டிசைன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அதில இறக்குனேன். பட் சேல்ஸ் சுத்தமா நடக்கல. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு. யார் யார் நம்மள விஷ் பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே நம்ம கஸ்டமர்ஸ் கிடையாது அப்படின்னதும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, அது அவங்க தப்பு கிடையாது. இது என்னோட பிசினஸோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் நெனச்சேன் ப்ராடக்ட் நல்லா இருந்தா செல் ஆயிடும் அப்படின்னு. ஆனா ரியாலிட்டி நல்ல ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் இல்லாம அது இன்விசிபிளாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி நம்மளுக்கு சப்போர்ட்டர்ஸ் தான். அவங்க நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் கிடையாது அப்படின்றதும் புரிஞ்சுச்சு. அழகி க்ளோஸ் ஆயிருச்சு. பட் அது என்ன பிரேக் லைட்டா பண்ணுச்சு. பட் தென் ஐ ஸ்டார்ட்டட் டூ எஜுகேட் மை செல்ஃப். செல்லிங், பொசிஷனிங், ஆடியன்ஸ், பிரைசிங் இது எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். என்னோட ஃபெயிலியர்லேருந்து கத்துக்கிட்டேன். அண்ட் இன்னைக்கு ஐ டோன்ட் ஜஸ்ட் ரன் பிஸ்னஸ், ஐ ஹெல்ப் வுமன் அவாய்ட் மேக்கிங் திஸ் மிஸ்டேக்.